யார் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கா, யார் பொய்யர்களாக இருக்கா அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சோதிச்சால் நிரூபிக்க நாடுவான். அப்படி அல்லாஹ் நபி யூசுஃபை சோதிக்கிறான் ஒரு பாவத்தை கொண்டு. என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அவங்க சந்தையில் போய் விலை பேச போகிறான். கிணத்துலேருந்து தூக்கிட்டு ஒரு வாணிபக்குழு போகுது, சந்தையில் போய் விலை பேசுகிறாங்க. ஒரு அரண்மனையுடைய மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு அழகான குழந்தை கிடச்சிருக்கு, குழந்தை மாதிரி வளர்ப்போம், பணிவிடை செய்வார், நலவு செய்வார் நமக்குன்னு. ஆனால் அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இதை எப்படி நான் மகனாக பார்க்குறது? இவர் மேலே எனக்கு கவர்ச்சி இருக்குது. கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க, தனிமைக்கு கூப்பிட்றாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வருது. இப்போ அந்த சோதனையிலிருந்து நபி யூசுஃப் வெற்றி பெறணும், நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும். ஷைத்தா இழுக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன செய்யறது? கால மஅதல்லாஹ், வெற்றி பெறணும் அவங்க. கால மஅதல்லாஹ், அல்லாஹ் போதும், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் இருந்து. உன் கணவர், உன் எஜமானர், என் எஜமானர் என்னை கண்ணியமாக வச்சிருக்காரு, நான் போய் எப்படி உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? பெண்ணே, நான் உன்னை தாய் மாதிரி பார்க்குறேன். எந்த இருள் இருந்தாலும், எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரப்பு என்னை பார்க்குறான். அவனை ஒரு வேறொரு நோக்கத்தை நோக்கி அனுப்பி வச்சிருக்கான். நான் போய் எப்படி ஹராம செய்ய முடியும்? அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நடக்குது. அந்த பெண் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, ஓடுறாங்க, சட்டை கிழியுது, அவங்க கணவரை வர்றாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிஞ்சிருது யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அங்கே ஒரு சோதனை அழைச்சு அந்த பெண்கள் கையில் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்கிறாங்க. நபி யூசுஃப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்தில் கையை பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்போ தான் புரியுது, இந்த அழகு தான் நான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்போ இந்த அழகுனால தான் நபி யூசுஃபுடைய அழகில் மயங்கி தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேலே இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நீ ஒன்று என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். இப்போ 2 தேர்ந்தெடுப்பு அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வருவான் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆனில் சொல்கிறாரு, யா அல்லாஹ் இந்த எல்லாரும் எதுனா ஜம எல்லாரும் சேர்ந்து என்னை அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு. ஆனால் இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது.